இன்றைக்கு 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அரேபியா எங்கும் அறியாமை இருள் படர்ந்திருந்தது. இக்கால பிரிவில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அம்மக்களின் அறியாமை கண்டு ஆழ்ந்த கவலை கொண்டார்கள். அவர்கள் வாலிப வயதை அடைந்து சமூக பொறுப்புகளை சுமக்கும் பக்குவம் வந்தபோது சமூகம் பற்றிய அக்கறையும் கவலையும் மேலும் அதிகரித்தது. மக்காவில் இருந்து சுமார் 3 மைல் தொலைவில் ஹிரா என்ற பெயரில் ஒரு குகை இருந்தது. பெரும்பாலான நேரங்களில் தனியாக சென்று தனது சமூகத்தின் நிலை குறித்து சிந்தித்தார்கள். உண்ணவும் பருகவும் தேவையானவற்றை உடன் எடுத்துச் சென்றார்கள். சில போது மனைவி ஹதீஜாவும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். 40 வயது பூர்த்தியாவதற்கு 6 மாதங்கள் இருந்த வேளையில் அவர்களுக்கு தெளிவான கனவுகள் தென்பட ஆரம்பித்தன. அவை அச்சொட்டாக நடைபெறுவனாகவும் இருந்தன. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது பூரணமாகியது. அன்றும் அவர்கள் வல்லமை போன்று ஹிராவில் தங்கியிருந்தார்கள். அன்றைய நாள் அந்தி சாய்ந்து கொண்டிருந்தது. ஹிராவையும் அதனை சூழ இருந்த பகுதிகளையும் இருள் கவ்வ ஆரம்பித்தது. அவ்வேளை இருளை ஊடறுத்தவாறு பாய்ந்து வந்த பேரொளி பிளம்பொன்று அப்பிராந்தியத்தையே பிரகாசமடைய செய்தது.